தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் 2 புனிதைகளை நினைத்து பார்க்கின்றோம். முதலில் புனித எட்விட்ஜ் அவர்கள் 12-13ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு புனிதை. ஜெர்மானிய அரச குடும்பத்திலே பிறந்த இவர் தனக்கு 6 பிள்ளைகள். ஆனால் அதற்கு பிறகு இவருக்குள்ளே ஒரு முழுமையான ஒரு இறை தேடல், தன்னுடைய கணவரோடு கலந்து பேசி கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற முடிவெடுத்து அதன்படி வாழத் தொடங்கினார்கள். இவர் குறிப்பாக ஏழை எளியோரின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். குறிப்பாக தொழு நோயாளர்களுக்கென்று தன்னுடைய அரண்மனை கதவுகளை திறந்து விட்டிருந்தார். மேலும் தன்னுடைய உள்ள எல்லா சொத்துக்களையும் ஏழை எளியோரினுடைய பராமரிப்பிற்காக, குறிப்பாக தொழு நோயாளர்களுக்காக மருத்துவமனை ஒன்றையும் கட்டி அதன் வழியாக பிறரன்பு செயல்பாடுகளில் நிறைய ஈடுபட்டு வந்தவர். தன்னுடைய இறுதி நாட்களில் துறவு மடத்தில் முழுமையாக தன்னுடைய நேரத்தை செலவழித்து கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். 2வது புனிதை புனித மார்கரெட் மரியா. திரு இருதய அன்பை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு கருவி இந்த புனிதை என்று சொல்லலாம். தன்னுடைய இளம் வயதிலேயே துறவற வாழ்க்கையிலே ஈர்க்கப்பட்டு அவர் துறவு மடத்திலே சேர்கிறார். நற்கருணை ஆராதனை பக்தியிலே நிலைத்து நிற்கிறார். இவரோடு உடன் வாழ்ந்த சகோதரிகள் இவரை நிறைய விமர்சனம் செய்த போதும், தவறாக புரிந்து கொண்ட போதும் தன்னுடைய இறை நம்பிக்கையில் இருந்து அவர் தளர்ந்து பின்வாங்கவில்லை. கோவிலில் அதிக நேரம் செலவிடுவதை தன்னுடைய முழு முதற் பணியாக அவர் செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு ஒரு முறை ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது இயேசுவினுடைய திரு இதயத்தை காட்சியாக பார்க்கின்ற பாகியத்தை பெற்றிருக்கிறார். இவர் வழியாக திரு இருதய அன்பு உலகம் முழுவதிலும் பரப்பப்பட கடவுள் திருவுளம் கொண்டார் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த 2 புனிதைகள், புனித எட்விட்ஜ் பிறரன்பு பணிகளில் முழுமையாக தன்னை கரைத்துக் கொண்டவர். புனித மார்கரெட் மரியா கடவுளினுடைய அன்பை வாழ்க்கையிலே உணர்ந்தவர். இந்த 2 புனிதைகளையும் நமக்கு முன்வைக்கின்ற பெரிய சவால், இறை அன்பையும் பிறரன்பையும் தாங்கியவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பல சமயம் மனித வாழ்க்கையிலே இருப்பது வெளிவேடம். பிறரை பார்க்கின்ற போது நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்ள எல்லோருக்குள்ளும் ஆசை. ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற பலவீனம் நாம் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதையும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கேள்விக்கு உட்படுத்தி வெளிவேடமற்ற உண்மைத்தன்மை மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்ற ஒரு சவாலை முன்வைக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நினைத்து பார்ப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மனதார ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறை வாக்குகளும் இதற்கு சான்று பகிர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை.
என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது: நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்கள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை, உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரை, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது போல என்ற ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு சிறிய ஒரு நிகழ்வோ அல்லது கதையோ இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி வயல் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வயல்வெளியிலே மிகவும் அருமையானது ஒரு பூசணிக்காய் ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தவுடன் வீட்டிற்கு எடுத்து சென்று சமைத்து சாப்பிடலாம் என்று ஆசை. சுற்றுமுற்றிலும் பார்க்கிறார்கள், யாரும் அவர்கள் கண்ணில் தென்படவில்லை. எனவே அந்த பூசணிக்காய் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று சமைத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். ஆனால் தூரத்திலிருந்து கவனித்த யாரோ ஒருவரின் வழியாக இந்த செய்தி ஊர் முழுவதும் பரப்பப்படுகின்றது: இவர்கள் பூசணிக்காயை திருடி விட்டார்கள். இவர்களுக்குள்ளே ஒரே விதமான சங்கடம். ஐயோ, நம்மை பற்றி இந்த ஊருக்குள் தவறாக பேசுகிறார்களே, இந்த தவற்றை எப்படி நாம் மூடி மறைப்பது என்று யோசித்து ஒரு நாள் ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து வைக்கிறார்கள். அந்த விருந்தை சாப்பிட்ட அந்த மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள்: இவர்கள் போயா பூசணிக்காயை திருடி இருப்பார்கள் என்று அவர்களை பற்றி பெருமையாக பேசிவிட்டு சென்றார்களாம். அவர்கள் செய்த தவற்றை இந்த ஒரு விருந்தின் வழியாக மறைத்தார்கள் என்பதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது என்ற ஒரு பழமொழி ஒன்று உதயமானது என்று சொல்லுவார்கள். சில சமயம் நமக்குள்ளே ஒரு வெளிவேடத்தனம் ஒன்று இருக்கலாம். அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு ஞான மொழி: எல்லாரையும் சில நாட்கள் ஏமாற்றலாம், சிலரை எல்லா நாட்களும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் எல்லா நாட்களிலும் ஏமாற்ற முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வந்த கால சூழ்நிலையில் எத்தனையோ இறைவாக்கினர்கள் அடுத்தடுத்து வந்தாலும் அந்த இறைவாக்கினருடைய குரல்களுக்கு ஒரு சிலர் செவி சாய்த்தாலும் பலர் எதிர்ப்பாக கூட இருக்கிறார்கள். பல இறைவாக்கினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அநீதி இழைத்தலின் வழியாக இறைவாக்கினர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை இயேசு இந்த நாளிலே தெளிவுபடுத்தி பரிசேயர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் பெரிய சவாலை முன்வைக்கிறார். இயேசுவிடம் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு வெளிவேடமற்ற வாழ்க்கையை நோக்கி தன்னுடைய சீடர்களை அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக பரிசேயரும்
திருச்சட்ட அறிஞரும் வெளிவேடத்தனத்தோடு வாழ்கிறார்கள். வெளிவேடத்தனம் என்றால் என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. இரண்டாவது, நல்லவர்களைப் போல நடிப்பது. மூன்றாவதாக, தங்களிடம் உள்ள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய செல்வாக்கிற்காகவும் புகழுக்காகவும் பயன்படுத்துவது. மூன்றாவதாக, உண்மையை மூடி மறைப்பது. அதற்கு அடுத்ததாக, பிறருக்கு சுமையாக இருப்பது. இப்படி உள்ளும் புறமும் வேறு விதமான முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு வாழ்பவர்களைத்தான் வெளிவேடம் நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு எல்லா மக்களிடமும் அன்பொழுக பேசுகிறார். எல்லோரையும் தேடிச் சென்று அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதோடு நோயாளிகளை கண்டபோது அவர்களை எல்லாம் தாமாகவே சென்று கூட குணப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட இயேசு பரிசேயர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்க்கின்ற போது அறச்சீற்றத்தினால் பற்றி எறிகிறார். ஏனென்றால் அவரிடம் இருந்த ஒரு முரண்பாடு, ஒரு போலியான வாழ்க்கை முறை. அந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் அல்லது திருச்சட்ட அறிஞர்கள் இவர்களுடைய முதன்மையான கடமை விவிலியத்தை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்வது. இரண்டாவதாக, வாக்களிக்கப்பட்ட அந்த மெசியா எப்போது வருவார் என்று காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து கண்டுபிடிப்பது. மூன்றாவதாக, அந்த மெசியா வந்தவுடன் யார் அந்த மெசியா என்பதை சுட்டி காட்டுவது. அதற்கு அடுத்ததாக, அந்த மக்களை எல்லாம் அந்த மெசியாவை நோக்கி அழைத்து செல்வது. இதுதான் எல்லா மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர், அதற்கு அடுத்ததாக திருச்சட்ட அறிஞர்களுடைய ஒரு கடமை. ஆனால் இதிலிருந்து நெறி பிறழ்ந்து கடமை தவறுகின்ற வெளிவேடத்தனத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அம்பலப்படுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2:4 அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவரிடம் இராது. சில சமயம் எனக்கு ஆண்டவரை நன்றாக தெரியும், எனக்கு இறையனவும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாலும் அது நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். நம்பிக்கையால் மட்டும் மீட்பு வந்து விடுமா? நேற்றும் இன்றும் வாசித்த முதல் வாசகம் அதை பற்றித்தான் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. நம்பிக்கையினுடைய சாட்சியாக நல்ல செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சொல்லுக்கும் நம்பிக்கைக்கும் இடைவெளியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் ஒரு முரண்பாடற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே தெளிவாக அந்த மக்களினுடைய முரண்பட்ட மனநிலையை எசேயா அதிகாரம் 29:13 மேற்கோள் காட்டி மத்தேயு நற்செய்தி 15 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார்கள். மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறார்கள், இவர்கள் என்னை வழிபடுவது வீண். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, சில சமயம் கடவுளுடைய திருவுளத்தை முதன்மைப்படுத்தாமல் நான் என்று என்னுடைய சுயநலத்தை முதன்மைப்படுத்தி பல விஷயங்களை கற்பிக்கிறோம். இதுவும் ஒரு வெளிவேடத்தனம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பார்ப்போம். மூதாதையர்களுடைய மரபுகளை பின்பற்றிய அந்த யூதர்கள் நினைவு சின்னங்களை எழுப்பினார்கள். காரணம், தங்களுடைய மூதாதையருடைய தவறுகளை ஒருவேளை அது மறைக்கலாம். நம்முடைய குடும்பத்தை நாம் சற்று உற்று நோக்குவோம். நம்முடைய முடந்து இறைவனடி சென்ற எத்தனையோ பேருக்கு நிறைய நினைவு சின்னங்களை எல்லாம் எழுப்பி இருக்கிறோம். பெரிய பெரிய கல்லறைகளை எல்லாம் கட்டுகிறோம். வீட்டிலே பெரிய பெரிய புகைப்படைகளை எல்லாம் வைத்து அலங்கரிக்கிறோம். உண்மையிலேயே அவர்கள் மீது முழுமையான உள்ளார்ந்த அன்பு கொண்டவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய தவற்றை மூடி மறைப்பதற்காக அப்படிப்பட்ட நினைவு சின்னங்களையும் அருமையான கல்லறைகளையும் எழுப்புகின்றோமா? சில சமயம் இப்படிப்பட்ட முரண்பாடான வாழ்க்கைக்குள் நுழைவது என்பது ஆபத்தானது. இதை பற்றி சற்று யோசித்து பார்ப்போம். முரண்பாடுகள் இல்லாத ஒரு இறையன்பையும் பிறரன்பையும் வாழ்ந்து காட்டிய இந்த நாளினுடைய புனிதர்களான புனித எட்விச், புனித மார்கரெட் மரியா, இவர்களைப் போல நம்மால் வாழ முடியுமா? ஆண்டவர் தருகின்ற சவாலை ஏற்போம், வெளிவேடம் களைவோம், உண்மை தன்மையோடு இயேசுவின் வழியில் நடப்போம்.
இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. இறைவா என்னை ஏற்றருளே. உமையன்றி கடந்துவிட்ட அநாதையான அந்நாட்கள், உமையன்றி கடந்துவிட்ட அநாதையான அந்நாட்கள், என்றென்றும் என் நாளிலுமே மறைந்து பட்டே அவை ஒளியட்டும். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிவிடுகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ அவர்கள், எமது ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக உலகினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு ஒன்றாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிற்றாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதி மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.